நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் அன்பு நிறைந்த ரொம்ப எதிர்பார்த்தோட இருந்துட்டு இருக்கீங்க நல்ல நேரம். இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு ஜோதிட ரீதியாக பல விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜோதிடம் என்றது ஒரு சாக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடல்ல இருக்கக்கூடிய சில முத்துக்கள் தான் உங்களுக்கு நாங்க பகிர்ந்துட்டு இருக்கோம். எப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அன்றாட செயல்களுமே கிரகத்தின் அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு. அதை நம்ம கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராசி கட்டம் தான் தொடர்ந்து நம்மளுடைய வாழ்நாள் முழுக்கவே இருக்கும். அதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் என்னென்ன, அதுல என்ன விதமான தோஷங்கள் இருக்கு, அதே பிறந்த குழந்தைகளுக்கு என்ன வித தோஷங்கள் ஆரம்பிக்கிறது, இப்படி அந்தந்த பருவத்துல ஜாதகம் பார்க்கறது ரொம்ப முக்கியம். இப்ப பிறந்த குழந்தைகளுக்கு சார் பேர் வைக்கிறாங்க. பேர் வைக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி அமையுங்கிறத மிக தெளிவாக அந்த குழந்தைங்க என்ன படிப்பாங்க, எதிர்காலத்துல என்ன அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும், வெளிநாட்டுல இருப்பாங்களா இல்ல உள்ளூர்லயே இருப்பாங்களா, குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கு கூட சரி, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, உங்களுடைய வீடு எப்படி அமையும், எந்த திசையில இருக்கு, எந்த ஊர்ல, அதே மாதிரி பூர்வீகத்துல கூட வீடு அமையுமா அப்படிங்கறது நம்ம நேயர்கள் நிறைய பேர் நமக்கு நல்ல நேரம் நிகழ்ச்சியில பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அத்தனை பேருக்கும் மிகவும் எளிமையான முறையில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், எந்த ஊர்ல பிறந்தீங்க, இந்த 3 குறிப்புகளை கொடுத்தால் மட்டும் போதும். சார் 2 நிமிடத்திலேயே உங்களுடைய சாமுத்திரிகா லட்சணம், உங்களுடைய அங்க லட்சணம், உங்களுடைய மச்சம் மறு தழும்பு பார்க்காமே இவ்வளவு குறிப்பாக சொல்லக்கூடிய மிகவும் அனுபவம் வாய்ந்தவர், 35 வருட ஜோதிட அனுபவம் கொண்டவர், தெய்வீக ஜோதிடர், ஆலய செம்மல்னு பல பட்டங்களையும் பெற்றிருக்காங்க திரு AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் நம்ம சார் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அழைப்போம். நீங்களும் நேரலை நிகழ்ச்சியில கேளுங்க. நிறைய கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் சொல்ல காத்துட்டு இருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. என் அன்பு நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். வணக்கம் சார். சார் நீங்க ஜோதிட ரீதியா நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன் நானு, அதுவும் கிரக ரீதியாக நிறைய பலன்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ராகு கேத்து தோஷம் சொல்லுவோம், செவ்வாய் தோஷம் எல்லாம் சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு நடுவுல இந்த மாங்கல்ய தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு. இந்த இரண்டுமே ஒண்ணா சார் இல்ல வெவ்வேறியா? இவங்க கேட்டது சின்ன கேள்வியாங்க. கேள்வி சின்னது, ஆனா அதுக்கு பதில் எனக்கு இந்த 20 நிமிஷம் பத்துமா? ஓகேங்க சார். நீங்க கேட்டது அத்தனையும் உண்மைதான். நாக தோஷம் வேறு, ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் வேறு, மாங்கல்ய தோஷம் வேறு. ஓகேங்க சார். ஒவ்வொரு ஜாதகத்தையும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது வெறும் 8 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்கான்னு பார்க்கப்படாது. 2 ரூபா கொடுத்து ரெக்கையினர் புக்கு வாங்கினா நீங்க கூட பொருத்தம் பார்க்கலாம். என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்பாங்க, கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா இப்ப எனக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பொருத்தம் இருக்கான்னு. பின்னாடி பார்க்கறத விட திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண் பெண் ஜாதகம் நல்லா கவனிச்சுங்க. ஆண் பெண் ஜாதகத்துல நாக சர்ப பித்ரு சாபம் தோஷங்கள் நிறைந்த ஜாதகங்கள் இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும். இது என்ன சார் நாக சர்ப பித்ரு சாபம் சொல்றீங்க? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. ஆனா நீங்க கேட்ட மாங்கல்ய தோஷத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 8ஆம் வீடு சுத்தமா இருக்கணும். சரிங்க சார். அந்த வீட்டுல பாப கிரகங்களோ நீச்ச கிரகங்களோ பகை பெற்ற கிரகங்களோ அல்லது பகை பெற்ற நீச்ச கிரகங்களுடைய நாக கிரகங்களுடைய பார்வைகளோ இருக்கப்படாது. சரிங்க சார். மாங்கல்யம் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு பெண்ணோட வாழ்க்கையா? ஆமாங்க சார். நிறைய பேர் ஜோதிடத்துல கூட சொல்லுவாங்க மாங்கல்ய தோஷம் பெண்ணுக்கு மட்டும்தான் பார்க்கணும். கிடையவே கிடையாது. மாங்கல்யம் என்பது கணவனுடைய ஆயுளை குறிப்பது. கண்டிப்பா சார். அதனாலதான் சத்தியவானை யார் காப்பாத்தினது? சாவித்ரி. மாங்கல்யம் தான் காப்பாத்திச்சு, சாவித்ரி காப்பாத்தல. சாவித்ரி யமனிடத்தில் பெற்ற மாங்கல்ய பலத்தினால் காப்பாற்ற. அதனாலதான் திருமணம் பண்ண போறதா இருந்தாலும் சரி, திருமண தடை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாங்கல்ய தோஷம் உள்ளவர்களுக்கு எப்படியெல்லாம் பாதிப்பு வரும் தெரிஞ்சு நல்ல ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து காட்டுங்க. ஏன் இந்த தடைகள் வருது, ஏன் இந்த பிரச்சனைகள் வருது, பெண் அழகா இருக்கா, பையன் நல்லா சம்பாதிக்கிறான், அப்படி இருந்தும் ஏன் எங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையல அப்படிங்கிறவனுக்கு ரொம்ப நிதானமா
பொறுமையா பொருத்தம் பார்க்கணும். கண்டிப்பா சார், அதை நம்ம ஒரு காலருக்கு அப்புறம் நம்ம என்ன டீடைலா பார்க்கலாம் சார். வணக்கம், நல்ல நேரம். ஐயா ஐயா வணக்கங்க. சொல்லுங்க. என் பேர் அருண்குமாருங்க. சொல்லுங்க அருண். பையனுக்காக சொல்லுங்க. சொல்லுங்க. அவர் பேர் அருண்குமார் தாங்க. டேகப்பா. பிறந்த தேதி 11/11/99ங்க. காலை 11:39ங்க. சென்னையில தான் பிறந்தாருங்க, பம்மல் பகுதியில. இப்ப எந்த ஊர்ல இருக்கார்? இப்ப வந்து சென்னையில தாங்க இருக்காரு. சென்னையில எங்க இருக்கார்? குன்றத்தூர்ல இருக்காருங்க. படிப்புல கவனம் வேண்டும், படிப்புல கவனம் இல்லை. 2 மனசுல வந்து வச்சாரு அப்படின்னா மிக பிரமாதமா படிக்கக்கூடியவராக இருந்தாலும் இவர் ஜாதகத்துல சனி நீச்சப்பட்டு போகிறார். அதனால இவர் பிறந்த ஊர்லயே உலகத்திலேயே சனி அருள் பாலிக்கும் ஸ்தலம், அபயஸ்தலமாக இருக்கும் ஒரே இடம் அந்த ஊர் தான். இவர் பிறந்த ஊர் தான். இவர் எந்த ஊர்ல பிறந்தார் சொன்னீங்க? பம்மல் சார். பம்மல்ல அந்த அனகாபுத்தூர் பக்கத்துல இருக்கிற சனீஸ்வரன் கோயில அபயஸ்தமாக உலகத்திலேயே சனி பகவான் அங்க இருக்கிறார். சனி இவருக்கு நீச்சம், சனி இவருக்கு வக்ரம். ஆகவே இவரது ஜாதகத்துல நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் படிப்பிலும் சில தடைகள் இருக்கும். வலம்புரி சங்கு தண்ணி வீட்டுல வச்சு காலையில சாயந்தரம் இவருடைய முகத்துல அந்த கால்சியம் கண்டென்ட் சங்கு தண்ணிய முகத்துல தெளிக்கணும். அப்படி தெளிச்சு இவர் வந்து அந்த கர்ப்பப்பாய் போட்டு படித்தால் அற்புதமாக படிப்போம், நல்ல வேலையும் உடல் ஆரோக்கியமும் வரும். ஒரு முறை அவரை கூட்டிட்டு வாங்க. என்னுடைய ஆபீஸ்ல ஒயிட் சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை மரத்துல செஞ்ச ராம லக்ஷ்மண சத்ருக்கர் பரத அந்த ஆஞ்சநேயர் அந்த சிலையே நம்ம வீட்டுல வச்சிருக்கோம். இது எதுக்காக வச்சிருக்கோம்னா வர்றவங்க அத்தனை பேரும் அது எதிரில் உட்கார்ந்து ஆஸ்வாசப்படுத்தி அந்த சிலை எதிரில் உட்கார்ந்தாலே அந்த மரத்தினுடைய வாசமும் அந்த மரத்தினுடைய பார்வையும் திருஷ்டியும் பட்டாலே பூர்வ ஜென்ம கர்மம் போகும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான மரம். இது எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியதுதான். இது வந்து நம்ம வச்சிருக்கிறோம். இங்க வந்து உட்கார்ந்து என்னை வந்து பாருங்க, சங்கு தண்ணி நான் முகத்துல தெளிக்கிறேன், அற்புதமாக படிப்பான். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இவர் எந்த தொழிலங்க முன்னேறுவாரு? என்ன நேர்ல வந்து பாருங்க. முதல்ல அவருடைய சோம்பேறித்தனமும் தேவையில்லாம எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மனோபாவமும் போகணும். அதை நான் தள்ளி கொடுத்தேன்னா மிக பிரமாதமாக படிப்பார், நல்ல வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா அம்மா இல்லைங்கய்யா. சரிங்க. அப்பாவோட பூர்வீக சொத்து இவருக்கு எதனா கிடைக்குங்களா? இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. நிச்சயமாக பூர்வீக சொத்து கிடைக்கும். நான் தான் உங்களுக்கு அந்த டைம் இல்லாதனால ஒரு கோடு போட்டு காமிச்சேன். அபய அஸ்தத்தோடு கூடியவர் சனி அங்கே பம்மல்ல இருக்கார். சனி இவருக்கு நீச்சம் வக்கரம் பெற்றிருக்காருன்னு சொன்னேன். அதனுடைய அர்த்தம் அதுதான். நீங்க அவரை கூட்டிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு தகப்பனா ஒரு குருவா நான் அவருக்கு வழிகாட்டுறேன். தாராளமா வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அழைத்தமைக்கு நன்றி சார். நேயர்களே, சார் இந்த வாரம் இந்த மாதம் முழுக்க சென்னையில தான் இருக்காங்க. சாருடைய சென்னை ஆபீஸ் அட்ரஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 66 பாஷா தெரு, வலம்புரி விநாயகர் கோவில் அருகில், சூளைமேடு, நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். 5 நிமிஷம் கூட கிடையாது. அதுக்கும் குறைவு தானே. நீங்க சூளைமேடு ஹை ரோட்ல வந்து 4th ரைட், சரிங்க. சூளைமேடு ஹை ரோட்ல உள்ள வந்த உடனே 4வது வலது பக்கம் திரும்பினீங்கன்னா பாஷா தெரு, வலம்புரி விநாயகர் கோவில் நடு ரோட்ல இருக்கும். சரிங்க. இந்த பாஷா தெருவுல ஓகேங்க சார். எவ்வளவோ கோயில் இருந்தாலும் பாஷா தெருவுல வலம்புரி விநாயகர் கோவில் இருக்கும். அந்த கோயில்ல நின்று சாமி கும்பிட்டுட்டு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 4வது வீடு என்னுடைய வீடு. அங்கே போர்டு இருக்கு. இப்ப கூட ஒரு காலர் வந்திருக்கார். யாருன்னு பாப்போம். வணக்கம், நல்ல நேரம். வணக்கம் சார், நான் ஸ்ரீலங்காவில இருந்து சுபாஷினி கலைக்கிறேன். போன கிழமை கலைச்சினார் உங்களோட. சொல்லுங்க சுபாஷினி, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க சொன்ன முறைப்படி அந்த இது செய்துட்டேன் சார். இன்றைக்கு அதுக்கு ஒரு வழியும் வந்திருக்குது. இன்னும் நல்லதா வரையில இந்த மகந்த ஜாதகம் கேட்கணும். நிச்சயமா வரும், கவலைப்படாதீங்க. என்னுடைய பரிகாரங்களை நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் இறைவன் மீது நம்பிக்கை வச்சு செஞ்சீங்கன்னா ஈஸியா ஜெயிக்கலாம். கவலைப்படாதீங்க. ஒன்னு அடுத்த நாளே செய்துட்டேன் சார். இன்றைக்கு இந்த மூத்த மகந்த ஜாதகம் இருக்கா பார்க்கணும் சார். சொல்லுங்க. அவர் 2001 4ஆம் மாசம் 29ஆம் தேதி இரவு 1:25. 29/4/2001 கரெக்ட் தானம்மா? எத்தனை மணிக்குமா? இரவு 1:25 முல்லைத்தீவு மாவட்டம், ஸ்ரீலங்காவில. ஓகேம்மா.
இவருடைய நட்சத்திரம் என்னவா வருதுமா? புனர்பூசம் தானே? ஹலோ, திருவாதிரை. அதனாலதான் கேட்டேன். முதல் நாள்ல எடுத்திருக்கீங்க. மிதுன ராசியில திருவாதிரையில வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் லாங்கிடியூட் லாட்டிடியூட் மாத்தணும். அதை மாத்தணும்னா குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடும். திருவாதிரை நட்சத்திரம் அப்படின் போது இவருடைய ஜாதகத்துல படிப்பும் எதிர்காலமும் ரொம்ப வேகமா இருக்கானே, இவனுக்கு எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும் தான் உங்க கேள்வி. கரெக்டாமா? ஓம் சார், படிப்பு சரியான மோசமா இருக்கு சார். எல்லாம் தெரியும் சொல்லிங்க, ஆனா ஒன்றும் தெரியா. அவர் எங்க இருக்கார்? பக்கத்துல இருக்காரா? இல்ல, இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்க இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிறோம். ஒன்னும் கவலைப்படாது. கையில சூரிய ரேகை இருக்கு, நிச்சயமா நல்லா படிப்பா. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஓவர் கான்பிடென்ட். எனக்கு தெரியுங்கிற மனோபாவத்துல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றார். சென்னையில இருந்து யாராவது வந்தாங்கன்னா நீங்க மூலிகை பொடியும் திரியும் தரேன். அதுல 48 நாள் தூபமும் தீபமும் போட செய்யுங்க. அதே மாதிரி தாமரை மாலையும் ஸ்படிக மாலையும் 2ம் கோர்த்து அவருடைய இடுப்புல கட்டுங்க. நான் கொடுக்கிற அந்த தாமரை மாலை மெமரி பவர் லாஸ் ஆகும் போது வெடிக்கும். அந்த வெடிக்கிற தாமரையை தலையை சுத்தி போட்டு சொல்லுங்க. எக்ஸாமினேஷன் டைம்ல அந்த ஸ்படிக மாலை மெமரியை கூட்டும். நான் கொடுக்கிற அந்த மூலிகை பொடியும் திரியும், அந்த அரோமா தெரபி, அதுல இருந்து வர்ற வாசனை இவருக்கு சுவாசத்தை மட்டுமல்ல, ஹார்ட் பீட் மட்டுமல்ல, பிளட் பிரஷரையும் நார்மலாக வச்சு படிப்புல கவனம் செஞ்சு அற்புதமா படிக்கலாம். வேற என்னமா கேட்கணும்? அதான் சார், இதுக்கு எதிர்காலம் இவர் வந்து சொல்லி கொஞ்சம் கேட்கறது இல்ல சார். அப்ப அதான் பயமா இருக்கு, படிப்பை விட்டுருவாராண்டு. ஒன்னும் விட மாட்டாரு. இன்னும் கேட்டீங்கன்னா, இவர் வாழ்க்கையில சின்ன வயசுல உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட பையன். ஆகவே ஓம் சார், நாங்க அந்த வன்னி பிரச்சனைக்கு யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா பிரச்சனைக்குள்ள இருந்துதான் இந்தியால கூட்டு தப்பி வந்த நாங்கள். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த குருமகாதிசை அற்புதமாக இருக்கும். நாங்கெல்லாம் ஒரு தகப்பனாக இருக்கிறோம், நாங்கெல்லாம் ஒரு குருவாக இருக்கிறோம். நிச்சயமாக கடல் கடந்து நீங்கள் எல்லாம் இருந்தாலும் ஜோதிடம் இருந்த இடத்திலேயே செய்யலாம். நான் சொன்ன பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யுங்கள். சந்தோஷமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தொடர்பு கொண்டதற்கு நன்றிமா. நேயர்களே, இப்ப நீங்க டிவில ஸ்க்ராலிங் பார்த்துட்டு இருக்கீங்க. லக்ஷ்மி காசு, மூலிகை பொடி, மூலிகை திரின்னு பலவிதமான இயற்கை வாய்ந்த பூஜை பொருட்கள்லாம் இருக்கு. நீங்க கொரியர்லயும் வாங்கிக்கலாம், இல்ல நேரடியாகவே குருமுகமாக வந்து வாங்கிக்கிறது மிக விசேஷம். இது மட்டும் இல்லாம கோமதி சக்கரம், குஜராத்ல கோமதி நதிக்கரையில இயற்கையாக கிடைக்கக்கூடியதுதான் இந்த கோமதி சக்கரம். இந்த லக்ஷ்மி காசு வச்சு நம்ம எப்படி பூஜை செய்யணும், அந்த கிளிப்பிங் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா சார்? பாருங்கம்மா, அது எப்படி செய்யணும்னு என்னுடைய அன்பு நேயர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது பாருங்க, அந்த கோமதி சக்கரம் சுழலும் போது ஒரு பிரளயம் ஏற்படுற மாதிரியே இருக்கு. கடல் பிரளயம் ஏற்படுற மாதிரியும், பின்னாடி பாத்தீங்கன்னா 7 வர்ணங்கள் கூடிய வர்ண ஜாலங்கள், அந்த பாம்பு தோல் எப்படி இருக்குமோ இதெல்லாம் யாருமே வரைஞ்சதில்லை, இயற்கையிலேயே இருக்கக்கூடியது. இந்த கோமதி சக்கரத்தை தங்க காசு இல்லை அப்படிங்கிறவங்க நாங்க கொடுக்குற காசுல தாமரை பட்டயத்துல செஞ்சது லக்ஷ்மி காசு வச்சு நீங்க லக்ஷ்மி பூஜை செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் வரும். அற்புதமான எதிர்காலம் அமையும். நம்ம பணம் சம்பாதிக்கிறத எதுக்காக? சந்தோஷமா வாழணும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும். திருமணம் எதுக்கு பண்றோம்? சந்தோஷமா வாழணும், சந்தோஷமாக வாழ்ந்து இந்த சந்ததிகளை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதா. அப்படித்தான் ஒரு காலர் வந்திருக்கார். யாருன்னு பாப்போம். வணக்கம், நல்ல நேரம். வணக்கம் சார், பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. டேட் ஆஃப் 2012-1988. 2012-1998. 2012-1988. ஓகே, சரி. நேரம் வந்து 10 மணிக்கு சார். காலையிலயா? ஆமா சார். ஓகே, இப்போ எங்க இருக்கீங்க? இப்ப பாண்டிச்சேரி தான் சார். யாருடைய ஜாதகம்? எனக்கு தான் சார். எல்லாமே பிரச்சனையா இருக்கே. தொழிலும் பிரச்சனை, வாழ்க்கையும் பிரச்சனை, பலவித டென்ஷனுக்கு நடுவுல இப்ப நீங்க போன் பண்ணிருக்கீங்க. எனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் நிம்மதியான வேலையும் வருமானமும், எப்படிப்பட்ட வாழ்க்கையும் நல்ல நிம்மதி எப்ப கிடைக்கும்? நானும் 3 வருஷமா படாத பாடுபட்டு இருக்கேன். இதுதான் உங்கள் கேள்வி. கேளுமா? சரிங்களா சார்? பொய்யா? ஆமா சார். சார், ஐயா சொல்றது சரியா இருக்குங்களா? உண்மைதான். இவருடைய ஜாதகத்துல இவருக்கு இந்த ஜூலை மாதத்துல இருந்து விடுதலை காலம். ஏன்னா குரு மாறுறார். ஆனா இந்த ஆண்டு துன்முகி வருஷம், தமிழ் வருஷம் எப்படி இருக்கும்?
மிக கவனமாக இருக்கணும். என் அன்பு நேயர்களே புரிந்து கொள்ளுங்கள். குறிப்பா ராகு கேது திசை நடப்பவர்களுக்கு மிக கவனமா இருக்கணும். நீங்க பாண்டிச்சேரியில எங்க இருக்கீங்க? பாண்டிச்சேரியில இது லாஸ்ட் போயிருக்கேன். வெரி குட். அங்கே பாரதியார் குயில் பாட்டு பாடிய இடம் உங்களுக்கு தெரியுமா? சித்தானசாமி கோயில் பக்கத்துல எங்க பக்கம். வெரி குட், ரொம்ப சூப்பர். அந்த குளத்துல இருக்கிற மீன் பொறி போட்டா சாப்பிடாது, அது தெரியுமா? அது தெரியல. பிஸ்கெட் போட்டாதான் சாப்பிடும். அவ்வளவு பழகின அந்த மீனுக்கு நீங்க பிஸ்கெட் எடுத்துட்டு போய் போடுங்க. ஏன் நான் போட சொல்றேன் அப்படின்னா, மச்சங்களுக்கு சில பொருட்களை போட்டா ரொம்ப அற்புதமான வாழ்க்கை, பூர்வ ஜென்ம கர்மம், கிரகதோஷம், கிரகப்பீட போகும். சில குளத்துல போய் சில பேர் பொறி போடுவாங்க. சில குளத்துல சில மீன்களுக்கு வாழைப்பழம் போடணும். சின்ன சின்ன மீன்களுக்கு பொரியும், பெரிய மீன்களுக்கு வாழைப்பழமும், இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான மீன்களுக்கு பிஸ்கெட் சாப்பிடுற மீன் எங்க கிடைக்கும்? பாரதியார் பாடின குயில் பாட்டு பாண்டிச்சேரியில கிடைக்கும். அந்த கோவில்ல போயிட்டு நீங்க பண்ணிட்டு அந்த சித்தருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. மிக அற்புதமாக ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அழுத்தமைக்கு நன்றி சார். நேயர்களே, இது நேரலை நிகழ்ச்சின்றதுனால இந்த ஒரு 30 நிமிடத்துல ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த லைன் கிடைக்கும். லைன் கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. சார் சென்னையில தான் இருக்காங்க. இந்த வாரம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்காகவே நாங்க இப்ப கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ்ல டிஸ்ப்ளே பண்ண போறோம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து, பெயரியல், கிராஃபாலஜி, ராசிக்கற்கள், கைரேகை, பிரச்சன்னம், சாமுத்திரிகா லட்சணம் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி, நம்பர் 52/66, பாஷா தெரு, வலம்புரி விநாயகர் கோவில் அருகில், சூளைமேடு, சென்னை 94. தொலைபேசி எண்கள் 94440959. வெப்சைட் www.astroreddy.com. என்ன நேயர்களே, அட்ரஸ், போன் நம்பர்ல நோட் பண்ணிட்டீங்களா? சார், உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டைமிங் என்ன சார்? காலையில 9ல இருந்து 1 மணி வரைக்கும், 4ல இருந்து 7 மணி வரைக்கும். இது வெயில் காலம் இல்லைங்களா? ஈவினிங் கொஞ்ச நேரம் பாப்பேன், ஏர்லி மார்னிங்கும் கொஞ்சம் பாப்பேன். இப்ப கூட ஒரு காலர் வந்திருக்கார். யாருன்னு பாப்போம். வணக்கம், நல்ல நேரம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11/9/1969 சார். சரி. இரவு 10:30 சார். எந்த ஊர்ல பிறந்தார்? இங்கதாங்க சார், நாமக்கல் மாவட்டம் சார், நாமகிரிப்பேட்டைங்க சார். அப்படியா? இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம் எனக்கு எப்பதான் சார் வரும்? அதுவும் 1 வருஷமா 2 வருஷமா? ஆமாங்க சார். பிறந்ததுல இருந்து நாங்க கல்யாணம் பண்ணதுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சார் இருக்கோம். ஆனா இதுக்கு விடிவு காலம் எப்பதான் சார் வரும்? உங்க நல்ல நேர நிகழ்ச்சியில உங்க வாய் முகூர்த்தம் சொல்லுங்க சார். இந்த ஒரே கேள்விதான். சரியாமா? இன்னையில இருந்து விடுதலை காலம் ஆரம்பம் சார். அக்கம் பக்கத்துல எல்லாம் வேற மாதிரி சொல்றாங்களே சார். அர்த்தாஷ்டம சனி இருக்கு, ஜென்மத்துல குரு இருக்குன்னு பயமுறுத்துறாங்களே சார். எங்க போய் கேட்டாலும் சார் இப்படியேதாங்க சொல்றாங்க சார். ஒன்னும் திருப்தி இல்லாம இருக்குங்க சார். ஒன்னும் கவலைப்படாதீங்க. எது எங்க இருந்தாலும், இப்ப கூட அவங்க ஸ்ரீலங்கால இருந்து சொன்னாங்க. ஸ்ரீலங்கால இருந்தா என்ன, அமெரிக்கால இருந்தா என்ன, கனடால இருந்தா என்ன, சுவிட்சர்லாந்துல இருந்தா என்ன, நமக்கு தெரிந்ததெல்லாம் கோவில்களும் தானங்களும் தர்மங்களும். எந்த கிரகம் எப்படி இருந்தால் நமக்கு என்ன? நமக்கு தெரிந்ததெல்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சாவும் விவேகானந்தரும் சங்கராவரரும் நமக்கு காட்சி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க சொல்றத செஞ்சா ஈஸியா ஜெயிக்கலாம். இவருக்கு வருமானங்கள் கூடும், உடல் ஆரோக்கியம் வரும். இப்ப எங்கம்மா இருக்கீங்க நீங்க? நாங்க சார் நாமக்கல் மாவட்டத்துல நாமகிரிப்பேட்டைங்கிற ஊர்ல இருக்கிறோங்க சார். நாமகிரிப்பேட்டைன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நாதஸ்வர கலைஞர்
நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணனே மிகப்பெரிய அந்த ஊருக்கு மிகப்பெரிய புகழை கொடுத்தார். நீங்க நாதங்கள்ல வாசிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த குடல்ல வந்து அளவா உங்க மூச்சு காற்ற விடணும். அம்மா உங்க ஜாதகத்தை பரிகாரம் தான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் ஏதோ வித்வானை பத்தி பேசிட்டு இருக்கேன். இல்ல, நான் எப்பவுமே தொழில் ரீதியா தான் சொல்லுவேன். இந்த புல்லாங்குழலையும் நாதஸ்வரத்தையும் பாத்தீங்கன்னா என்னுடைய கிருஷ்ணன் அந்த புல்லாங்குழலை வாசித்து காண்பித்தான். இது ஏன் தெரியுங்களா? மூச்சு பயிற்சி, யோகம், கலை. இந்த மூச்சை எப்படி அடக்கி எந்த துவாரத்துல அதை வெளியே படுத்தினால் அந்த குழலோட ஓசை சாரி கம பத நிசா அந்த 7 ஸ்வரங்கள் வெளியே வரும். எந்த ஸ்வரத்தை ரொம்ப நேரம் வெளியே வச்சா எந்த ஸ்வரம் அழகா இருக்குங்கிறது இறைவன் கற்றுக் கொடுத்த நாதம் தான் புல்லாங்குழல். அந்த நாமகிரிப்பேட்டை அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்திலேயே தன்னுடைய இசைக்கு அடிமையாக்கினார். இந்த ஜோதிடத்துக்கும் இந்த இசைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. எந்த ஸ்வரத்தை பாடினால் எப்படி ஜெயிக்கலான்னு தியாகராஜர் கத்துக்கிட்டார். அதை நமக்கு கத்துக் கொடுத்தார். அப்படித்தான் உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன். ஸ்ரீராமருடைய மூல மந்திரத்தையும் நவரத்ன ராமர் ஜாதகத்தையும் இந்த மூல மந்திரத்தினுடைய அந்த சாரையும் நீங்க இந்த ராமர் பிறந்த நாள் அன்று ஸ்ரீராம நவமிக்கு உங்க வீட்டுல வச்சு வழிபடுங்க. என்னுடைய ஆபீஸை தொடர்பு கொள்ளுங்க. ஸ்ரீராம நவமிக்கு நவரத்ன ராமர் ஜாதகம் வச்சு வலம்புரி சங்கு தண்ணி வச்சு நீங்க வழிபட்டு தான் பாருங்களேன். பானகம் வச்சு எல்லாருக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தானம் செஞ்சுதான் பாருங்களேன். அந்த ஸ்ரீலங்கால இருந்து உங்களை வாழ்த்துறாங்கன்னா நீங்க என்ன வாழ்த்த வேண்டாமா? என்னுடைய அன்பு தாயை சந்தோஷமாக செய்யுங்கள், வாழ்க்கையில ஜெயிங்க. இனிமேதான் உங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்தமைக்கு நன்றிமா. சரி, இப்ப ஜாதகம் பார்க்கும் பொழுதே 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாங்கல்ய ஸ்தானத்துல பாப கிரகமோ நீச்சமோ இந்த மாதிரி இருக்குனாக்கா ஒரு பரிகாரம் செய்யணும் நீங்க. ஏன் சார் இப்ப ஆண்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மாங்கல்ய தோஷம் அதுதான் நான் சொல்ல வரேம்மா. ஆண்களுக்கும் அந்த 8ஆம் இடம் பார்க்கணும். மாங்கல்யம் என்பது ஏதோ பெண்களுக்கு மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்க. பெண்கள் சத்தியவானுடைய உயிரை எப்படி சாவித்திரி கொண்டு வந்தால் மாங்கல்யத்தை வச்சு ஆயுள் பலம், அந்த ஆயுள் பலத்தை கொடுப்பது கணவனுக்கு, கணக்கல்ல. ஆக ஒரு லக்னத்துக்கு 8ஆம் இடம் என்பது கணவனது ஆயுளை குறிப்பது, தன்னுடைய மாங்கல்ய பலத்தை குறிப்பது. அதே மாதிரிதான் ஆணினுடைய 8ஆம் இடம் என்பது மனைவியினுடைய ஆயுள் பலத்தையும் மனைவியினுடைய உயிர் ஆரோக்கியத்தை பத்தியும் தெரிவிப்பது. இத ரெண்டுத்தையும் பொருத்தம் பார்க்கறதுக்கு அனுபவம் வேணும், நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும். ஆகவே உங்க வீட்டு திருமணத்திற்கு தயவு செஞ்சு எல்லா ஜாதகத்தையும் கொண்டு வாங்க. ஏற்கனவே திருமணமானவர்கள் கூட பிரச்சனை உள்ள ஜாதகம், டிவோர்ஸ்க்கு போறவங்களை கூட நம்ம தடுத்து நிறுத்த முடியும். நமக்கு தெரிந்த கோவில்கள் இருக்கு. வாங்க. இப்ப கூட ஒரு காலர் வந்திருக்கா, யாருன்னு பாப்போம். வணக்கம், நல்ல நேரம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார். திருச்சியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. என் பேரு சண்முகம் சார். பையன் ஜாதகம் பார்க்கணும் சார். கொடுங்க ஐயா. பையனுடைய பிறந்த தேதி 17/1/1990 சார். இரவு 10:50 பிறந்தாரு சார். எங்க இருக்கார்? திண்டுக்கல்ல பிறந்தது சார். இப்ப நாமக்கல் பக்கத்துல ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாரு சார். படிப்பு கெட்டு போயிருக்கும், இருந்தாலும் இந்த செய்கிற தொழில இடமாற்றம் வரப்போகுது. அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போறார். திருமண வாழ்க்கை என்ன சார், அதானே கேட்க போறீங்க? இல்ல சார், திருமணம் முடிஞ்சது. குழந்தை பாக்கியமும் அரசு வேலை எப்ப கிடைக்கும் சார்? அதுதான் முக்கியமானது. இதை என்னுடைய நிகழ்ச்சியில ஓப்பனா என்னால பேச முடியாது. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு மனைவியோட ஜாதகத்தை எடுத்துட்டு என்னை பாருங்க. திருமண வாழ்க்கையில நான் சொன்ன சில பிரச்சனைகள் அந்த ஜாதகத்துல உண்டு. 5ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இவருடைய ஜாதகத்துல சூரியனும் சுக்கிரனும் ராகுவும் குழந்தை பாக்கியம் தட்டத்தான் செய்யும். இந்த 3 கிரகங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு சார், இருக்கு சார். 3. அப்போ இந்த 3 வச்சுக்கிட்டு நான் பப்ளிக்ல எப்படி பேச முடியும்? இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல, சின்ன சமாச்சாரம். அதே மாதிரி பெண் ஜாதகத்தையும் பார்க்கணும், ஆண் ஜாதகத்தை மட்டும் குற்றம் சொல்லக்கூடாது. இந்த 2ஐயும் வைத்து நம்ம பேசுவோம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன சென்னையில பாருங்க. ஆனா நீங்க வர்றதுக்கு மன பதப்பதைப்போட வர வேண்டாம். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு பேரன் உண்டு.
வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அழுத்தமைக்கு நன்றி சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பார்க்கும் பொழுதே டிவில ஸ்க்ராலிங் ஆயிட்டு இருக்க பூஜை பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய ஸ்ரீராம நவமிக்கு நவரத்ன ராமர் ஜாதகமும் வலம்புரி சங்கு வளையல் நீங்க போன்ற நிகழ்ச்சியில கூட பார்த்திருப்பீங்க. சங்கு சக்கரம் திருநாமத்துடன் கூடிய அந்த சுவாமியுடைய சங்கு சக்கரம்ல ரொம்ப விசேஷமானது. வரக்கூடிய ஸ்ரீராம நவமிக்கு இப்பவே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. சார், இப்ப ஒரு காலருக்கு முன்னாடி ஒரு மாங்கல்ய தோஷம் பத்தி ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு இருந்தீங்க. இது இந்த மாங்கல்ய தோஷம்ன்றது திருமணம் ஆகாதவங்களுக்கு முன்கூட்டி ஒரு ஜாதகத்தை பார்த்து பொருத்திடுறீங்க சார். இப்ப நிறைய பேருக்கு இந்த தோஷத்தோட திருமணம் நடந்திருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? நீங்க வேறம்மா, திருமணம் நடந்தா ஏதோ ஒண்ணு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சில பரிகாரங்களை செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா சூரியனும் செவ்வாயும் இருந்தால் லக்னத்துக்கு 8ல, சனியும் செவ்வாயும் இருந்தால், அதே மாதிரி செவ்வாயும் ராகுவும் இருந்தால், செவ்வாயும் கேதுவும் இருந்தால், சனியும் செவ்வாயும் இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கெல்லாம் திருமண மண்டபத்துல போய் நின்று போயிடும். இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு போவாங்க, என்னன்னே சொல்ல மாட்டாங்க. இத்தனைக்கும் பையன் நல்லா சம்பாதிப்பான், அழகா இருப்பான், பெண்ணு நல்ல அழகா இருப்பா, புத்திசாலியான பொண்ணா இருப்பா, ஆனா யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, திருமணத்துல போய் சில பேருக்கு போண்டா சரியில்லை, பஜ்ஜி சரியில்லை அப்படின்னு அப்படி நின்று போயிடும். இதுக்கெல்லாம் நீங்க தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. இது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனையோ பேர் சரி என்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா, ஆகும், நம்ம பாட்டி ஜெயிச்சிருக்கா, நம்ம அம்மா ஜெயிச்சிருக்கா, நான் ஜெயிப்பேன், என் பொண்ணு ஜெயிப்பா, கண்டிப்பா என் பேரன் ஜெயிப்பா. ஆகவே கவலையப்படாதீங்க. ஆனா இதனுடைய சூட்சுமத்தை புரிஞ்சுங்க. தோஷமுள்ள ஜாதகம், தோஷமுள்ள ஜாதகத்துல திருமணம் செஞ்சா உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, வீட்டுல நிம்மதி இல்லாம எவ்வளவுதான் அன்பும் பாசமும் இருந்தாலும் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, கை குழந்தையா இருக்கும், விவாகரத்துக்காக கோர்ட்ல போய் அல்லாடிக்கிட்டு இருப்பாங்க. கணவனும் மனைவியும் செஞ்ச இந்த நாக தோஷ, பித்ரு சாபம், மாங்கல்ய தோஷத்தை விடுங்க, ஆனா அந்த குழந்தை. ஆகவே என் அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தைக்காகவாவது நம்மளுடைய குறிக்கோளையும் நம்மளது வாழ்க்கையும் விட்டு கொடுத்தா நிச்சயமாக ஜெயிக்கலாம். இப்ப கூட ஒரு காலர் வந்திருக்க, யாருன்னு பாப்போம். வணக்கம், நல்ல நேரம். வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணனுக்காக பார்க்கணும் சார். சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்றேன் சார். 7/9/1991 1:08 பாண்டிச்சேரியில பிறந்தார் சார். காலையிலயா மத்தியானமா? 1 மணி காலையில சார். காலையில. ஓகே. இவருடைய ஜாதகத்துல முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ, மருவோ, மச்சமோ ஒண்ணு இருக்கும். ரொம்ப ரொம்ப பாசமானவர், நேசமானவர். ஆனால் இவருக்கு வேலையும் திருமண வாழ்க்கையும் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப தெளிவா பேசுவார். மனதுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச மாட்டார். ஆகவே இவருடைய மனசுக்கு ஏத்த மாதிரி காலசர்ப தோஷ ஜாதகம் வேற. ஆகவே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெண் பார்த்தோம்னா இவருக்கு நல்ல ஜாதகம் அமையும். இவருடைய ஜாதகத்துல பாருங்க, 4ஆம் இடத்துல போய் செவ்வாயும் சுக்கிரனும் சூரியனும் இவருடைய ஜாதகத்துல இருக்கிறது சில திருமண தடைகளை கொடுக்கும். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்ல பாருங்க. நான் சில பரிகாரங்களை எழுதி தரேன். ஈஸியா ஜெயிச்சு வாழ்க்கையில வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அழுத்தமைக்கு நன்றி சார். சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த சூரியன் செவ்வாயும் சரி, சனி செவ்வாய் இந்த மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு எளிமுறை பரிகாரங்கள் இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப சிம்பிள்மா. முதல்ல உடம்பு பாதிக்கப்படுதா, பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனையும் ரத்தத்தினால் பிரச்சனையும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். சரிங்க. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா வருமானங்களும் தேவையில்லாத டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் தொழில் கோபமும் ஜாஸ்தி இருக்கும். சரிங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 2 கிரகத்தையும் ஆஸ்வாசப்படுத்துவதற்காக சில தானங்கள், தர்மங்கள் நான் இந்த 20 நிமிஷத்துல சொல்லணும்னா முடியாது. அதே மாதிரி நிகழ்ச்சி முடிந்த பிறகு எல்லாருக்குமே போன்ல சொல்லணும்னா முடியாது. ஆகவே நிகழ்ச்சி முடிந்த பிறகு எல்லா நேயர்களும் உள்ளூர் இருந்தாலும் சரி, வெளியூரா இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன சென்னையில பாருங்க. இன்னைக்கு வரலாமா சார்? தாராளமா இன்னைக்கு வாங்க. இன்னைக்கு அமாவாசை. அதுலயுமா இந்த அமாவாசையில ஜாதகம் பார்த்து நாளைக்கு இந்த பாட்டிமை திதியில ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சா அற்புதமான பலன். சரிங்க. அதுலயும் 14ஆம் தேதி அஷ்டமி திதியோட இந்த ஆண்டு பிறக்குது. 13 தான் பிறக்குது. ஆனால் 14ஆம் தேதி தான் நம்ம விழிச்சு பாக்குறோம். 15ஆம் தேதி என்னுடைய ராமனுக்கு பிறந்த நாள். இதையெல்லாம் பார்த்து நம்ம சும்மா இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட மாங்கல்ய தோஷத்துக்கு எளிமையா செஞ்சு ராமர் ஜாதகம் வச்சு வழிபட்டு, வலம்புரி சங்கு வச்சு வழிபட்டு ஈஸியா ஜெயிக்கலாம்.
கண்டிப்பா சார். வேற என்ன சார், ஸ்ரீராம நவமிக்கான பலன்கள் சொல்லுவேலே சார். இங்க பாருங்க, ஸ்ரீராம நவமிக்கு அடுத்த வாரம் சொல்லுங்க சார். மாங்கல்ய தோஷம் இன்னும் நிறைய இருக்கு, நிறைய ரகசியங்கள் இருக்கு. உடல் மட்டுமா, பணம் மட்டுமா, இன்னும் வீட்டுல எப்படியெல்லாம் இந்த மாங்கல்ய தோஷம் கொடுக்கும், எல்லாருக்குமே பிரச்சனை வந்து வீடே சிதறி போகும். கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கிறோம். ஈஸியாக சந்தோஷமாக ஜெயிப்பதற்கு கோவில்கள் இருக்கின்றன சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சர்வே ஜனா சுகினோ பவந்து. மிக்க நன்றி சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். இந்த நிகழ்ச்சியுடைய மறு ஒளிபரப்பு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 7:30 மணிக்கு ராஜ் டிஜிட்டல் பிளஸ்ல ஒளிபரப்பாகுது. காண தவறாதீர்கள். உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சார் சொன்ன மாதிரி இந்த மாங்கல்ய தோஷம் இருக்கு, இல்ல உங்களுக்கு வாழ்க்கையில சரியில்லை, குடும்ப சூழ்நிலை சரியில்லைன்னு நினைக்கிறவங்க இப்பவே ஜாதகம் கொண்டு வந்து அந்த ஸ்தானம் 8ஆம் இடம் எப்படி இருக்குன்றத பார்த்து எளிமையான முறையில பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.